Excuse me, sir. Yeah, come in. Good morning, sir. Good morning. சார் நீங்கள் பிஸியாக இல்லைன்னா 2 நிமிஷம் பேச முடியுமா? நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா நான் கிளம்புறேன் சார். வந்துட்டீங்கல்ல, சொல்லுங்க. மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். நீங்கள் மெயில் அனுப்பிடுங்க சார். ஓகே. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், நியூ இயர் வருது. அவ்வளோ சீக்கிரமாவா? அதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கே. கரெக்டு தான் சார். ஆனால் நம்ம கம்பெனி விளம்பரத்துக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆகணுமே சார். அப்ப சரி, போன வருஷமா நீங்க தானே பார்த்துக்கிட்டீங்க? ஆமாம் சார். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இந்த கேப்ஷன் ஹூக் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு டிராஃப்ட் எனக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. அதுக்குள்ள நானும் சில விஷயங்களை யோசிக்கிறேன். கண்டென்ட் டிசைன் எல்லாம் வந்துருச்சுன்னா உடனே ப்ராசஸ் பண்ணிடுறேன். ஓகே சார். போன வருஷத்தை விட இந்த வருஷம் சிறப்பாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அதனால பட்ஜெட் பற்றிலாம் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. இந்த தடவை இங்கிலீஷ் தமிழ் எந்த பேப்பராக இருந்தாலும் பத்திரிக்கையாக இருந்தாலும் நம்ம விளம்பரம் அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே? அப்பதான் நம்ம ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனோட பேரு மக்கள் மனசுல நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். என்ன சொல்றீங்க? கரெக்டு தான் சார். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவன்னு யாருமே இல்லை. அப்படி வேற எவனாவது நினைச்சானா அவனை விட பெரிய முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. நீங்க இவ்வளவு யோசிச்சிருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா நான் யோசிக்காத விஷயத்தை தான் நீங்க சொல்ல போறீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார். காலம் இப்போ ரொம்பவே மாறிடுச்சு. பிரிண்ட் மீடியாவில் விளம்பரம் கொடுத்தோம்னா அது முன்ன மாதிரிலாம் பெருசாக ரீச் ஆகாது. என்ன சொல்றீங்க? ஆமாம் சார். இப்போ யாரும் பேப்பரையும் பத்திரிக்கையும் படிக்கிறது இல்லை சார். வாசிக்கிற பழக்கமே இல்லையே சார். செய்திகளை எல்லாருமே ஃபோனில் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். நானே அப்படி தானே பார்க்குறேன். பார்த்தீங்களா சார், ட்ரெண்டே அதானே சார். நீங்களே அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுத்து தண்டத்துக்கு நம்ம பணத்தை செலவழிக்கணும்? சரி, அப்போ வேணான்னு சொல்றீங்களா? வேஸ்ட் சார். அதை விட அந்த பணத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணோம்னா 10 மடங்கு அழகா ரீச் ஆகிடும் சார். சரி, அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. சார், இந்த காலத்தில் சொல்ற விதத்தில் சொன்னாதான் சார் எடுபடும். நாம 10-15 பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தாலும் அதையெல்லாம் சட்டையே பண்ணாம பக்கத்தை புரட்டி போட்டுருவாங்க சார். சரி, பட் வீடியோ போட்டா கூட தான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்களே, அது என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் சார் அவங்க ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கேம்பெயின் பண்ணணும். கேம்பெயினா? யூ மீன்? சோசியல் மீடியாவில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற 2-3 இன்ஃப்ளூயன்சரை பிடிக்கணும் சார். ஓகே. அவங்கள வச்சு தான் நம்ம விளம்பரம் பண்ணணும். அதான் சார் இன்னைக்கு ட்ரெண்டு. அதுக்கு தான் சார் இன்னைக்கு ரீச்சு. 1000 வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு வீடியோல உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடும். என்ன சார் யோசிக்கிறீங்க? நீங்க சொல்றது ஓகே தான். என் மனசுல இருக்கிறத சொன்ன சார். எல்லாம் உங்க விருப்பம் சார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யறேன் சார். சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு நான் என்ன பண்ணலான்னு சொல்றேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்க யோசிச்சே சொல்லுங்க சார். சரி, பாருங்க. 1000 வார்த்தையால சொல்ல முடியாதத ஒரு வீடியோ மனசுல ஆழமா பதிஞ்சிடும்னா வீடியோக்கு அவ்வளவு பவரா? அப்ப இனிமே எல்லாமே எதுவானாலும் வீடியோல தான் சொல்லணுமா?